அதனால தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேலியோ டயட்டு, கீட்டோ டயட்டு, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், ஆல் தீஸ் திங்ஸ் என்னென்னா சிம்பிள் மெக்கானிசம். என்ன அப்படின்னா கலோரி டெஃபிசிட். ஸோ கலோரி டெஃபிசிட் ஆகும்போது வெளியேருந்து கொடுக்க வேண்டிய நம்ம ஃபுட்டோட குவான்டிட்டி குறையும் போது அந்த டெஃபிசிட், கலோரி டெஃபிசிட் வெளியே அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஃபேட் மொபிலைஸ் ஆகும். அது குளுக்கோனியோஜெனசிஸ்னு கெமிக்கல் பேர். அந்த ஃபேட்லேருந்து குளுக்கோஸ் வருது. நார்மலாக குளுக்கோஸ் டைரெக்டாக கார்போஹைட்ரேட்லேருந்து வரும். ஆனால் அதான் ப்ரைமரி பாத்வே, அதான் ஃபஸ்ட்டு பாத்வே. பட் எப்பெல்லாம் கார்போஹைட்ரேட் இல்லையோ ஃபேட்டு மொபிலைஸ் ஆகி குளுக்கோஸாக மாறும். அது குளுக்கோனியோஜெனசிஸ். அதில் தான் உங்களுக்கு கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும். அந்த மெக்கானிசத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னா நம்ம சாப்பிடாம ஃபாஸ்டிங்காக இருந்தால் தான். ஒருவேளை நம்ம முன்னோர்கள்லாம் அந்த ரிலீஜியஸாக ஃபாஸ்டிங் பண்ணணும், பீரியாடிக்கலாக அந்த அமாவாசை விரதம் அந்த மாதிரி நிறைய விரதங்கள் இருக்க சொன்னதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும். ஹெல்த்தியான ரீசன்.